ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு எக்ஸல் சைஸு ஃப்ளேர்ட் அனார்கலி டாப் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பற்றி தான் இந்த வீடியோ. பாருங்கள், அந்தந்த அளவுக்குரிய அந்த சைஸுக்குரிய அளவுகள் நான் வந்துட்டு ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கு. நான் வந்து எக்ஸல் சைஸ், அதாவது 42 இன்ச்சஸ் சைஸு உரியவங்களது பண்ணியிருக்கேன். உங்களுடைய சைஸு இதில் பார்த்து மெஷர் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான கிளாத் வந்து 3 மீட்டர்ஸ் வேணும். ஸோ நான் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு அந்த ஃபுல் லென்த் எவ்வளோ வேணும், நம்ம டாப் பார்ட்டுக்கு பாட்டம் பார்ட்டுக்கு எவ்வளோ வேணுங்கிறத பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். டாப் ஃபுல் லென்த் வந்துட்டு 40 இன்ச்சஸ்ஸு, டாப் பார்ட் வந்து 15 இன்ச்சஸ்ஸு, பாட்டம் பார்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு 15 இன்ச்சஸ் மைனஸ் 25 வரும்போது அது பாட்டம் பார்ட் வரும். இப்போ நான் டாப் பார்ட்டுக்குரிய துணி தான் நான் அளவு எடுத்துகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு டாப் பார்ட் வித் ஸ்லீவ் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 75 இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது 3/4 மீட்டர் அளவுக்கு நம்மளுக்கு துணி தேவைப்படும். ஸோ நான் அதுக்குரிய துணி தான் நான் வெட்டிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு டாப் பண்ணிட்டா தான் நம்மளுக்கு பாட்டம் பார்ட் ஈஸியாக பண்ண முடியும். இப்போ நான் வந்து டாப் பார்ட்டுக்குரிய துணி மட்டும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்லீவுக்கு வேணும்னா அதுக்குரிய அளவு துணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், டாப் பார்ட்டுடைய லென்த்து 15 இன்ச்சஸ்ஸு. அதை வந்து நான் மார்க் பண்ணிகிட்ருக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் ஃபோல்டிங் சைடு என் பக்கம் வச்சுருக்கேன். 2 லேயராக தான் போட்டிருக்கேன். இப்போ நான் மார்க் பண்ணதுக்கப்புறம் 4 லேயர்ஸாக போட்டு ஃபோல்டிங் சைடு என் பக்கமாக போட்டு அந்த 15 இன்ச்சஸ்ஸை மறுபடியும் மார்க் பண்ணி கோடு போட்டு விட்டுக்குங்க. இப்போ வந்துட்டு ஷோல்டர் வந்துட்டு 6.5 இன்ச்சஸ்ஸு, எக்ஸல் சைஸுக்குரிய செஸ்ட் வந்துட்டு 42ங்கும்போது ப்ளஸ் ஸ்டிச்சிங் மார்ஜின். ஸோ 6.5 இன்ச்சஸ்ஸு. சேம் ஆர்மோல் தான் 6.5 இன்ச்சஸ் தான் வரும். ஸோ சேம் ஆர்மோல். நம்ம இது வந்து ட்ரெஸ்ஸுங்கனால கொஞ்சம் தாராளமாக இருக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் லூஸிங்கும் விடுவோம். 2 இன்ச்சஸ் ஸ்டிச்சிங் மார்ஜின் விட்டுருக்கோம். 10.5 இன்ச்சஸ் செஸ்ட் வந்ததுன்னா ப்ளஸ் 2 இன்ச்சஸ்ஸு மொத்தமாக போட்டு நம்ம அந்த செஸ்ட்டுக்குரிய அளவை கரெக்டாக குறித்து 2 இன்ச்சஸ் எக்ஸஸாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டினுடைய ஸ்லீவ் ஷேப் போட்ட ஆர்மோல் ஷேப்பு, பேக் பார்ட்டுடைய ஆர்மோல் ஷேப் ரெண்டையும் போட்டுட்டேன். இப்போ அந்த 15 இன்ச்சஸ் மார்ஜின் பண்ணியிருக்கிறது நம்ம வந்து கட் பண்ணி எக்ஸஸ் துணியை அந்த பக்கம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெஸ்ட் ரவுண்டு, அதாவது 10 இன்ச்சஸ் ப்ளஸ் 2 இன்ச்சஸ்ஸு ஸ்டிச்சிங் மார்ஜின் விட்டு நான் இதை வந்து இப்படி மார்க் பண்ணிட்டேன். இப்போது நெக் விட்த் வந்து 2.25, லென்த்து வந்துட்டு 5.5 இன்ச்சஸ் மொத்தமாக எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் நெக் 5.5 இன்ச்சஸ்ஸு, பேக் நெக்கு 4 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அதிலேயே டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ பேக் நெக்கு 4 இன்ச்சஸ் போட்டாச்சு. மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண எல்லா அளவுகளையும் வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு ஒரு நான் ஆஃப் ஸ்டார் ஷேப் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் இஷ்டமோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ண இதை எல்லாமே வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஃப்ரண்ட் பேக் ஆர்ம் ஹோல் அண்டு எல்லாத்தையுமே வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃப்ரண்ட் ஷேப்பை மட்டும் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், ஃப்ரண்ட்டு அண்ட் பேக் வந்துச்சு. இப்போது மீதமுள்ள துணியில் வந்துட்டு பாட்டம் பார்ட் லென்த் வந்துட்டு 25 இன்ச்சஸ் தான் வேணும் நம்மளுக்கு. ஸோ நான் அந்த 25 இன்ச்சஸை வந்து கரெக்டாக மார்க் பண்ணி கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிறத நான் வந்து ஸ்லீவுக்கு எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் பார்ட் என்ன நம்ம கட் பண்ணமோ அந்த பார்ட் பேஸ் பண்ணி தான் இந்த பாட்டம் பார்ட்டை வந்து நம்ம இப்போ கட் பண்ணுறோம். ஃப்ளேர்டு குர்த்தியெல்லாம் இப்படி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல் லென்த்து நான் வந்து காட்டிகிட்ருக்கேன். இந்த ஃபுல் லென்த்து வந்து 40 இன்ச்சஸ் ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங் மார்ஜின் விட்டு தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ ஸ்டிச் பண்ணால் கரெக்டாக நம்மளுக்கு ஃபுல் லென்த் வரும். பாருங்கள், நம்ம அந்த பாட்டம் பார்ட்டில் 3.5 இன்ச்சஸ் 5 இன்ச்சஸ் ஃபார் அரை இன்ச்சஸ் வந்துட்டு ஸ்டிச்சிங் மார்ஜின் விட்டு 3.5 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 7.5 இன்ச்சஸ் 7.5,
அந்த 7 இன்ச்சஸ் ஒரிஜினலாக நம்மளுக்கு தேவையான அளவு. இந்த 1/2 இன்ச் வந்துட்டு ஸ்டிச்சிங் மார்ஜின்னு. அது கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த துணியை வந்து அழுங்காமல் வைக்கணும். கொஞ்சம் அப்படி இப்படி ஷேப் மாறிடுச்சுனாலும் நம்மளுக்கு இதாயிரும். பாட்டம் பார்ட்லேயும் 7.5 இன்ச் எடுத்துகிட்டு நம்ம இந்த பாட்டம் பார்ட் அண்ட் டாப் பார்ட்டில் என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ 3.5 அந்த 7.5 ரெண்டையுமே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஸ்கேல் வச்சு கொஞ்சமும் அந்த ஷேப் மாறாமல் நீட்டாக இப்படி கட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாட்டம் அண்ட் டாப் பார்ட்டு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் அந்த ஷேப்பை வந்து மாறாமல் கரெக்டாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கும், ஓப்பனிங் சைடு அந்த பக்கம் இருக்கும். இப்போது நான் வந்துட்டு ஸ்லீவை வந்து கட் பண்ணிக்கிறேன். அது அந்த பக்கம் வச்சுட்டு அதுக்கு வந்து வேறு மாதிரி சொல்லணும். ஸோ ஸ்லீவில் வந்து 3.5 இன்ச் இறக்கிட்டு பாட்டம் 5 இன்ச்சஸ் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் 8.5 இன்ச்சஸ் எல்லாமே குறிச்சிட்டு ஃப்ரண்ட் ஷேப் மார்க் பண்ணிவிட்டு நான் ஸ்லீவை வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் ஷேப் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் ஷேப்பை வந்து ஓப்பன் பண்ணி இப்படி கட் பண்ணிவிட்டு ஸ்லீவ் கட்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதை வந்து மறுபடியும் எடுத்து கரெக்டாக எடுத்து போட்டு இந்த ஃபோல்டிங் சைடு எதுவுமே பண்ணக்கூடாது. நம்ம அந்த பக்கம் ஓப்பன் சைடில் தான் அது மார்க் பண்ணி 7.5 இன்ச்சஸ் எடுத்துருப்போம். பாருங்கள், அந்த டாப் பார்ட்டுக்கும் பாட்டம் பார்ட்டுக்கும் கரெக்டாக பொருந்தது. அந்த 1/2 இன்ச்சு 1 இன்ச்சஸ் எக்ஸஸாக வரும். அது வந்து ஸ்டிச்சிங் மார்ஜின். இதில் வந்துட்டு 2 ஓப்பனாக இருக்கும், இன்னும் 2 ஃபோல்டிங்கில் இருக்கும். அதை வந்து நான் கட் பண்ணேன். இப்போது பாருங்கள், ஃப்ரண்ட் பார்ட்டில் மெயின் பீஸ் சென்டரில் ஓப்பன் இல்லாமல் இருக்கும். அதாவது ஃபோல்டிங் சைடில் இருக்கிறது சென்டரில் வச்சுட்டு நம்ம இப்போ கட் பண்ண பீஸை அந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்று கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. டாப் மோஸ்ட் பார்ட்டை வந்து வச்சு பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ கொஞ்சம் கூட அளவு மாறாது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம். நான் டாப்புக்கு மட்டும்தான் நான் வந்து லைனிங் கொடுத்து தைச்சிட்டேன். இப்போ வந்துட்டு பாட்டம் பார்ட்டை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணி தைக்கிறது பாருங்கள். இப்போது அந்த சைடு பீசஸை வந்து அதாவது 3.5 இன்ச்சஸ் நம்ம என்ன வச்சோமோ 7.5 இன்ச்சு அது சென்டருக்கும் மறுபடியும் 7.5 இன்ச்சஸ் சைடில் நம்ம கட் பண்ணது சைட்லேயும் கொடுத்து நம்ம ரெண்டையுமே வந்து 2 சைடுமே அந்த கட் பண்ண பீசஸை வச்சு இந்த மாதிரி தைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டான ஹிப் சைஸுக்கு இது பொருந்தி கரெக்டாக அளவு எக்ஸஸ் ஆகாமல் அந்த 1/2 இன்ச் விட்டுருக்கிறது ஸ்டிச்சிங் மார்ஜினுக்காக. ஸோ அந்த ஹோல் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் 10 இன்ச்சஸ் ஹிப் ரவுண்ட் வந்துச்சுன்னா 4 ஒரு பகுதி 1/2 இன்ச்சஸ்ஸு நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் மார்ஜின் வந்துடும். கணக்கு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், 2 பக்கமுமே பாட்டம் அண்ட் ஃப்ரண்ட் 2 பக்கமுமே தைச்சிக்கலாம். தைச்சி எடுத்துகிட்டு நம்ம கரெக்டாக பார்த்தோம்னா டாப் அண்ட் பாட்டம் கரெக்டாக இருக்கும். இப்போ டாப்பை வந்து அந்த பாட்டமில் அப்படி சேர்த்து தைச்சிடலாம். இப்போது கரெக்டாக வரும். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து டாட்ஸ் பிடிச்சிக்கோங்க. அதாவது நம்ம எப்படி ப்ளவுஸ் டாட்ஸை விட கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்கணும். ஃப்ரண்ட் ஷேப்பில் அந்த 4 இன்ச்சஸ் வர மாதிரி ஷேப் பிடிச்சிக்கோங்க. லைட்டாக பிடிங்க. ஒரு 1/2 இன்ச்சஸ்க்கு முன்னாடி பிடிச்சோம்னா போதும். இப்போது அந்த பாட்டம் பார்ட்டை வந்து டாப் பார்ட்டு கூட சேர்த்து தைச்சிடலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பாட்டம் பேக் ரெண்டுமே சேம் இதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பாட்டம் பார்ட்டை வந்து இப்படி தைச்சிக்கோங்க. கரெக்டாக வரும். இது பேக் பார்ட் தைச்சிட்ருக்கேன். ஃப்ரண்ட் பார்ட் தைச்சாச்சு. இப்போ பேக் பார்ட் தைச்சிட்ருக்கேன் பாருங்கள். பேக் பார்ட்டில் நம்ம வந்து எந்த அளவு கரெக்டாக இருந்துச்சோ அதே அளவில் வரும். இந்த டாட்ஸ் பிடிச்சதுனால கொஞ்சம் அந்த ஒரு 1/2 இன்ச் எக்ஸஸாக வரும். அதை வெட்டி விட்டுட்டு இப்போ பாருங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷேப்பை வந்து நம்ம சேர்த்திட்டோம். டாப் அண்ட் பாட்டம் வந்து இப்போ வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன்.
நான் வந்து வெறும் டாப்புக்கு மட்டும்தான் லைனிங் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கீழே நான் வந்து பாட்டம் பார்ட்டுக்கு லைனிங் கொடுக்கல. இப்போ வந்து ஸ்லீவை வந்து ஒரு குட்டி டிசைன் கொடுத்து நான் பண்ணலான்னு சொல்லிட்டு 2 இன்ச்சு பீஸை வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன். அதை வந்து ஒரு ஃப்ளீட்டட் ஷேப்பில் வந்துட்டு கீழே பாட்டம் பார்ட்டு ஸ்லீவ் பாட்டம் பார்ட்டில் ஃப்ளீட்டடாக வந்து அழகாக தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த ஒரு இன்ச்சுக்கு ஃப்ளீட் பிடிச்சி இந்த பாட்டம் ஷேப்பை வந்து நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து ஸ்லீவ்னுடைய பாட்டம் பார்ட்டில் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், இது முடிஞ்சிச்சு. இப்போ ஸ்லீவ் பார்ட் எடுத்துகிட்டு அந்த ஸ்லீவ் பாட்டமில் வந்து அந்த ஃப்ளீட்டட் டிசைனை வந்து இப்படி ஷேப்பாக நீட்டாக தைச்சிட்டு மறுபடியும் ஒரு படிமான தையல் போட்டு விட்டுக்கலாம். டாப் ஸ்டிச்சு ஒரு ஸ்டிச்சுக்கு 2 ஸ்டிச் போட்டுருங்க. அப்போ தான் வந்து அது நல்லா அழகாக லுக்காக இருக்கும். ஸோ இதை வந்து தைச்சதுக்கப்புறம் ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் அட்டாச்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கும் துணி. ஸ்லீவ் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்திருக்கோம். அதை வந்து எக்ஸஸ் துணியை வந்து சென்டரில் ஒரு 4-5 ஃப்ளீட்ஸ் வர மாதிரி பஃப் ஸ்லீவ் மாதிரி வரும். கொஞ்சம் ஒரு 4 or 5 ஃப்ளீட்ஸ் தான் பஃப் தான் வரும். மிச்சத்தை எல்லாம் மறுபடியும் அந்த ஸ்லீவுக்கு அட்டாச் பண்ணால் கரெக்டாக அளவு கரெக்டாக இருக்குது. நீட்டாக வந்துருச்சு. 1க்கு 2 டைம் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லீவ் கிட்டலாம் ஸ்லீவ் 2 பக்கமும் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போது ஸ்லீவ்னுடைய பாட்டம் அளவை வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன் 5 இன்ச்சஸ்ஸு. அப்புறம் ஆர்ம் ஹோலில் வந்து மார்க் பண்ணிவிட்டு 8.5 இன்ச்சஸ். அப்புறம் பாடி ஷேப் கொடுத்து ஸ்லீவ்லேருந்து நீட்டாக அந்த ஆர்ம் ஹோல் தாண்டி பாடி ஷேப் கொடுத்து அந்த குர்த்தியை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது பாட்டம் வரைக்கும் தைச்சிட்டு போகலாம். பட் இந்த ஷேப்பை வந்து மாற்றிட வேண்டாம். கரெக்டாக அந்த பாடி ஷேப் கொடுத்துட்டு அந்த பாட்டம் வரைக்கும் அந்த அனார்கலி ஷேப் நீட்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக அந்த பாட்டம் வரைக்கும் தைச்சிட்டு வாங்க. பாட்டம் தைச்சதுக்கு பிறகு அதே மாதிரி அந்த பக்கம் ஸ்லீவையும் தைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீட்டாக 2 பக்கமும் தைச்சிட்டோம். இப்போ பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த பாட்டம் பார்ட்டை மட்டும்தான் தைக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருச்சு. ஒரு குட்டி பஃப் வந்து அந்த ஃப்ளீட்டட் ஸ்லீவ் நல்லா தெரியுது. கொஞ்சம் பாட்டமாக வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு நீட்டாக ரவுண்டாக தைச்சிக்கோங்க. அருமையாக வரும். ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பாருங்கள், முடிச்சிட்டோம். கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் இந்த மாதிரி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ளேர்டு அப்படின்னு சொன்னால் ஸ்கேட்டர்டாக வரும். அதாவது டார்ச் லைட் மாதிரி ஸ்கேட்டர்டாக இருக்கும். அந்த பாட்டம் விடுத்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக அனார்கலி ஷேப்பில் நியூ டிசைனாக நீட்டாக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இது ரொம்ப அழகாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் சைஸுக்கு தைச்சிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.